வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். வாழ்வின் எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சியின் சின்னமாகவே திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் விசாகப்பட்டினத்தில் நாளை நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடையே கடல் சாகச பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள NCC குழுவினரை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து வரவேற்றார். இனி விரிவான செய்திகள். வாழ்வின் எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள தேசிய மாற்றுத்திறனாளிகள் அதிகார மேம்பாட்டுக் கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் எல்லா துறைகளிலும் முக்கிய பங்களிக்க முடியும் என்றார். வழக்கமாக குழந்தைகளுக்கு கிடைக்கும் கல்விக்கான எல்லா வாய்ப்புகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்த தேசிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக டேராடூனில் ராஷ்டிரபதி நிகேதன் மற்றும் ராஷ்டிரபதி தபோவனத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். ராஷ்டிரபதி உதயான் தோட்டம் அமைக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சியின் சின்னமாகவே திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று பீகார் மாநிலம் சிவான் மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் தமது அரசு பீகார் மாநிலத்தை வளம் மற்றும் துரிதமான வளர்ச்சிப் பாதையில் இட்டுச் சென்றுள்ளதாக கூறினார். அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் ஆதரவு என்ற அடிப்படையில் தாம் செயல்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ், RJD ஆகிய எதிர்க்கட்சிகள் குடும்பத்திற்கு ஆதரவு, குடும்பத்திற்கு வளர்ச்சி என்ற அணுகுமுறையுடன் செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கர் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும், அண்மையில் அண்ணல் அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார். புலம்பெயர் தொழிலாளர்களின் சின்னமாக இருந்த பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில்தான் இளைஞர்கள் புலம்பெயர் நிலையில் இருந்து விடுபட்டதாக அவர் கூறினார். பிரதமரின் பீகார் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். முன்னதாக பாடலிபுத்ரா மற்றும் கோரக்பூர் இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பீகாரின் மார்ஹவுரா லோகோமோட்டிவ் ஆலையில் தயாரிக்கப்பட்டு மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ரயில் என்ஜின்களை அவர் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார். அண்மையில் வெளிநாட்டு பயணத்தின் போது தாம் சந்தித்த உலக தலைவர்கள் பலரும் இந்தியாவின் துரிதமான வளர்ச்சியை வியந்து உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மேம்பட விருப்பம் வெளியிட்டதாக அவர் கூறினார். இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையை வெற்றி கொண்டுள்ளதாகவும், இவர்களில் 3.75 கோடி பேர் பீகாரை சேர்ந்தவர்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையிலான முதலாவது பிஜேபி அரசின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்கிறார். முன்னதாக விமான நிலையத்திலிருந்து விழா மைதானம் வரை சாலை பவனி ஒன்றையும் அவர் நடத்துகிறார். விழாவின் போது பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். வேளாண்மை, நீர்ப்பாசனம், சாலை, குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை தொடர்பான இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 18,600 கோடி ரூபாய் ஆகும். 2036 ஆண்டிற்கான ஒடிசா தொலைநோக்கு பார்வை ஆவணத்தையும் பிரதமர் வெளியிடுகிறார். நாட்டின் முதலாவது மொழிவாரி மாகாணமாக 1936 ஒரிசா மாகாணம் உருவாக்கப்பட்டதன் நூற்றாண்டு விழாவின் போது ஒடிசா மாநிலம் எட்டி இருக்க வேண்டிய வளர்ச்சி குறித்து பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் இந்த ஆவணத்தில் இடம்பெறுகின்றன. அனைவருக்கும் நலவாழ்வு என்பதே கூட்டுறவின் சாரம் என்றும், பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்திய மண்ணில் வேரூன்றி உள்ள உணர்வு இதுதான் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு ஆண்டை ஒட்டி இன்று மும்பையில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேளாண்சார் தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், நீடித்த வேளாண்மை மூலம் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, அனைவருக்கும் ஊட்டச்சத்து ஆகியவற்றுடன் பூமியின் ஆரோக்கியத்தை பேணவும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். कुछ लोग सोचते हैं योग के लिए फ्लेक्सिबिलिटी चाहिए, लेकिन फ्लेक्सिबिलिटी तो सोच में होनी चाहिए ना कोई बंधन, ना कोई बॉडी टाइप। बचपन हो या 55, व्हील चेयर हो या वर्क फ्रॉम होम, योग सबका हक है। योग जीवन से जब जुड़ता है, एक सहज क्रिया बन जाता है, तो वो प्रतिपल उसका बेनिफिट देता रहता है।
आइए इस 21 जून हम सब हिस्सा बने अंतर्राष्ट्रीय योग दिवस का और करें स्ट्रेच एंड चिल योग के साथ। செய்திகள் தொடர்கின்றன. 11வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நாளை காலை நடைபெறவுள்ள பிரதான விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. இவ்விழாவில் இடம்பெறும் யோகா அமர்வில் யோகா மூலம் நலவாழ்வு மற்றும் ஒற்றுமை என்பதில் நாட்டிற்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இதுவரை இல்லாத சாதனை எண்ணிக்கையில் யோகா ஆர்வலர்கள் பங்கேற்க உள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்கள். விசாகப்பட்டினம் யோகா விழா மூலம் 2 கின்னஸ் சாதனைகள் மற்றும் வேறு 22 உலக சாதனைகளை படைக்கும் இலக்குடன் ஆந்திர அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று மாலை 25,000 பழங்குடியின மாணவர்கள் 108 நிமிடங்களில் 108 சூரிய நமஸ்காரம் செய்யும் சாதனையில் ஈடுபடுகிறார்கள். மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் விழா ஏற்பாடுகளை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று மறு ஆய்வு செய்தார். இது அல்லாது நாளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் சார்பிலும் நாட்டின் 100 முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் 50 முக்கிய மரபு சின்னங்களிலும் யோகா அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொனார்க் சூரியனார் கோவில், தஞ்சை பெரிய கோவில் ஆகிய இடங்களும் இதில் அடங்கும். புதுச்சேரியில் நாளை சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் உள்ள மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் கொண்டாட்டம் குறித்த மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான மைய ஏஜென்சியாக செயல்பட்டு வருகிறது. கொண்டாட்டங்களின் முக்கிய பகுதியாக புதுச்சேரியில் பல்கலைக்கழகம் உட்பட 4 இடங்களில் யோகா சங்கம் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடையே மொத்தம் 320 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்மரப்படகில் கடல் சாகச பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள என்சிசி கடற்படை பிரிவு மாணவ மாணவிகளை இன்று தேங்காய்திட்டு துறைமுகத்தில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வரவேற்று வாழ்த்தினார். தேசிய மாணவர் படையின் சாகசங்கள், கடல் சாகச பயணத்தின் வழித்தட விவரங்கள், மாணவர்களின் பயிற்சி மற்றும் சமூக சேவை செயல்பாடுகள் குறித்து துறைமுக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி ஒன்றையும் அவர் பார்வையிட்டார். சாகர் சங்கிராம் என்ற பெயரில் 25 மாணவிகள் உட்பட 60 பேர் மேற்கொண்ட இந்த 10 நாள் பயணத்தில் 3 கடற்படை அதிகாரிகள் மற்றும் 2 என்சிசி அலுவலர்களும் பங்கேற்றனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்கால் சென்றடைந்து அதே வழியில் புதுச்சேரி திரும்பியுள்ள என்சிசி கடல் சாகச குழுவினரை வரவேற்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர், மீன்வளத்துறை இயக்குநர் திரு முகமது இஸ்மாயில் மற்றும் இதர அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீன்வளத்துறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மீனவர்களுக்கு 50% மானிய விலையில் ஃபைபர் கட்டுமரங்களையும் 21 மீனவர்களுக்கு இயந்திரம் பொருத்த தகுந்த ஃபைபர் படகுகளையும் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு ஏகேடி ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எம்டெக், எம்சிஏ உள்ளிட்ட முதுகலை படிப்புகளில் சேர விரும்புவோரிடமிருந்து ஜூன் 1 முதல் 15ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. முழு நேர மற்றும் பகுதி நேர PhD ஆராய்ச்சி படிப்புகளில் சேர விரும்புவோர் ஜூலை 4 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும், தகுதி உள்ளவர்களுக்கான நுழைவுத் தேர்வு ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ளமா முடித்து லேட்டரல் என்ட்ரி முறையில் 2ஆம் ஆண்டு பிடெக் வகுப்பில் சேர விரும்புவோர் இம்மாதம் 26ஆம் தேதி வரை சென்டாக் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும் நிலையில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், கோவை மாவட்டம் சோலையார் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் நடைபெறும் மாஸ்டர்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி இந்தியா போட்டித் தொடரின் மகளிர் பிரிவில் இன்று நடைபெற்ற ஏ பிரிவு போட்டி ஒன்றில் ஹிமாச்சல் அணி கேரள அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. ஆடவர் ஏ பிரிவில் ஆந்திரா மற்றும் கேரளா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்வின் எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சியின் சின்னமாகவே திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் விசாகப்பட்டினத்தில் நாளை நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடையே கடல் சாகச பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள
NCC குழுவினரை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து வரவேற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.